இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரினுடைய நவநாள் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். புனித அந்தோனியாரை பற்றி நாம் தியானிக்கையில் குறிப்பாக அவருக்கு நவநாள் எடுக்கின்ற இந்த வேளையிலே 12ஆம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்தாலும் 8 நூற்றாண்டுகள் கடந்தும் அவரை பற்றி நாம் பேசுகின்றோம், அவரை பற்றி நாம் தியானிக்கின்றோம் என்றால் அதற்கு காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அவருடைய பெருமையும் அவருடைய புகழும் 8 நூற்றாண்டுகள் கழிந்தும் இன்றும் நம்மால் போற்றப்படுகின்றது. இன்றும் அவரிடம் நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுத்து வைக்கின்றோம். தேசங்கள், கலாச்சாரங்கள், கடல்கள், கண்டங்கள், மொழிகள், இனங்கள் கடந்து மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்குகின்றார். என்ன காரணம்? ஏன் அவரை சுற்றி இத்தகைய பக்தர்கள் ஏன் அவரிடம் ஓடோடி செல்கின்றார்கள் என்று நாம் தியானித்தோம் என்றால் பல காரணங்கள் உண்டு. நான் கடைசியாக பணி செய்த திருத்தொண்டராக பணி செய்த பங்கிலே நான் கேட்பதுண்டு, ஏன் நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு வராமல் எப்பொழுது பார்த்தாலும் ஆவடி, பிராட்வே என்று அந்தோனியாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் அவர்களிடம் விளையாட்டாக கேட்பதுண்டு. அவர்கள் குறிப்பாக அந்த இளையோரிடம் அவர்கள் கூறுவது, இல்லை பிரதர், இந்த டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்தாலே நான் அந்தோனியாரை தேடி போவேன், கண்டிப்பாக நான் எதை கேட்டாலும் அந்த அந்தோனியார் எனக்கு தருவார், அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் அந்த அந்தோனியார் என்று அவர்கள் பெரும் மகிழ்வோடு என்னுடன் பகிர்ந்து கொள்வதுண்டு. அந்த அந்தோனியாரை பற்றி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 13ஆம் லியோ கூறுகையில் அவர் இவ்வாறாக கூறுகின்றார். அதாவது புனித அந்தோனியார் என்பவர் இஸ் a saint of the whole world என்று அவரை பற்றி வர்ணிக்கிறார். ஏனென்றால் இவர் அனைத்துலக மக்களின் புனிதராக விளங்குகின்றார். அனைத்துலக மக்களினுடைய ஜெபங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் அந்தோனியாரை பற்றி அவர்கள் கூறுகையில், அந்தோனியார் நாம் தொலைத்தவற்றை கண்டறிந்து கொடுப்பதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு புனிதராக நம்முடைய அந்தோனியார் விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நேரங்களில் நாம் நம்மையே இந்த உலக காரியங்களில் உலக வாழ்க்கை நம்மையே நாம் தொலைப்பதுண்டு. அப்படி பல்வேறு நேரங்களில் நாம் நம்மையே தொலைக்கும் பொழுது அந்தோனியாரினுடைய ஜெபம், அந்தோனியார் கண்டிப்பாக நம்மை மீட்டெடுத்து கொடுப்பார். குறிப்பாக இந்த நாளிலே நாம் அந்தோனியாரை பற்றி தியானிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பிரான்சிஸ்கன் சபை ஒரு ஏழ்மையான சபையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அந்த சபைக்காக அர்ப்பணித்த ஒரு அருட்பணியாளர். ஆனால் அவர் பிறந்ததோ ஒரு சாதாரண குடும்பம் அல்ல, மாறாக ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு அற்புத புனிதராக அவர் விளங்குகின்றார். அவருடைய தந்தையை பார்த்தோம் என்றால் அவர் தந்தை ஒரு அரசு அலுவலர், அனைத்து பண பலத்தையும் கொண்ட ஒருவராக விளங்குகின்றார். ஆனால் பாருங்கள், அவர் தன்னுடைய சிறு வயது முதலே ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் கொண்ட ஒரு குணமுடைய ஒரு பக்தி வாய்ந்த ஒரு சகோதரராக, ஒரு அருட்பணியாளராக அந்தோனியார் விளங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் தன்னுடைய 15வது வயதில் அவருக்கு அந்த குருத்துவ அழைப்பை அவர் பெறுகின்றார். 15வது வயதில் தன்னுடைய குருத்துவ அழைப்பை பெற்று புனித அகுஸ்தினாருடைய சபையிலே தன்னை ஒரு குருவாக ஆக்க வேண்டும் என்று அந்த அகஸ்டினின் சபையில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். 17வது வயதில் பார்க்கின்றோம், அவர் அனைத்தையும் படைத்த, அனைத்தையும் மெத்த படைத்த ஒரு மேதையாக, ஒரு சிறந்த மேதாவியாக விளங்குகின்றார். இறையியலில் மட்டுமல்ல, விவிலியம் முழுவதையும் கரைத்து குடித்த ஒரு மெத்த மேதாவியாக அந்த புனித அந்தோனியார் விளங்குவதை நம்மால் காண முடிகின்றது. ஆனால் பாருங்கள், கடவுளுடைய திட்டம் அதுவல்ல. கடவுள் அவரை வெவ்வேறு பணிக்காக ஆற்றுவதற்காக அவரை வைத்திருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சார்ந்த ஒரு 5 குருக்கள் அவர் தங்கியிருந்த இல்லத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் மொரோக்கோ நாட்டிலே தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்த காலம்.
அந்த காலத்தில் தான் அவர்கள் அவர் தங்கியிருந்த புனித அந்தோனியா தங்கியிருந்த அந்த இல்லத்திலிருந்து மொரோக்கோ நாட்டிற்கு செல்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், 5 மாதங்களில் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்கள் ஒரு மனிதர்களாக திரும்பி வரவில்லை, மாறாக சடலங்களாக, மறை சாட்சிகளாக அவர் தங்கியிருந்த அதே இல்லத்திற்கு மறை சாட்சிகளாக அந்த 5 உடல்களும் திரும்பி கொண்டு வரப்படுகின்றன. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறுகின்றது. ஏனென்றால் அதுவரை தான் ஒரு அருட்பணியாளர், தான் ஒரு அருட் சகோதரர் என்று தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்த புனித அந்தோனியார் அவருடைய வாழ்க்கை இந்த மறைசாட்சியின் உடலை பார்த்தவுடன் மாறுகின்றது. ஒரு தீ, ஸ்பார்க் என்று சொல்வார்களே, அந்த தீ பிளம்பு அவரில் எழுகின்றது. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய குருத்துவ வாழ்வின் பணி என்ன என்று அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் தன்னுடைய முதல் முறையாக ஒரு முடிவை எடுக்கின்றார். நானும் ஒரு பிரான்சிஸ்கன் குருவாக ஆக வேண்டும் என்று தன்னையே தேற்றுப்படுத்துகின்றார். அதற்காக பல முயற்சிகள், அவரே அகுஸ்டினா சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு செல்வதற்கான பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அவர் அகுஸ்டினா சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு மாற்றப்படுகின்றார். ஆனால் அந்த பிரான்சிஸ்கன் சபையில் அவர் வைத்த ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நானும் அதே மொரோக்கோ நாட்டிற்கு பணி செய்ய என்னை அனுப்ப வேண்டும், நானும் அந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அவர் எடுத்துரைக்கின்றார். அவர் விருப்பத்திற்கேற்ப அவரும் மொரோக்கோ நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆனால் அங்கு பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் அந்த காலநிலையும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. அதனால் திரும்பி மறுபடியும் ஸ்பெயின் நாட்டிற்கே அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆனால் அங்கு பல்வேறு காரணங்களால் அந்த கப்பல் இத்தாலி நாட்டில் உள்ள சிசிலியில் கரை ஒதுங்குவதை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நினைப்பது உண்டு, கடவுள் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டம் வேறு. அதே போலத்தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அவர் தான் நினைத்தது ஒன்று, ஆனால் கடவுள் அவருக்காக வைத்திருந்த திட்டங்கள் ஒன்று. அதனால்தான் நாம் நம்முடைய விவிலியத்திலே 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 முதல் 17 நாம் வாசிப்போம். ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பது தான் என்னுடைய கடமை, ஆண்டவர் நற்செய்தியை அறிவிப்பது தான் என்னுடைய கடமை, என் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக நான் பார்க்கின்றேன் என்று புனித பவுலடியார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16 முதல் 17 கூறுவதை நாம் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை உள்வாங்கிய ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். அவர் இத்தாலி நாட்டில் உள்ள சிசிலியில் வந்து அடைந்த பிறகும் 3000 குருக்களை ஒன்றிணைத்து நடத்தப்பட்ட அந்த சபை ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கின்றார். ஒவ்வொரு குருக்களும் அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொரு குழுக்களாக வெவ்வேறு பகுதிகளுக்கு தன்னுடைய மறைபரப்பு பணியை ஆற்ற செல்கின்றார்கள். ஆனால் புனித அந்தோனியாரை சேர்த்து கொள்ள யாரும் முன்வரவில்லை. ஏனென்றால் அவரை பற்றி இங்கே உள்ள அருட்தந்தைகளுக்கு அவரை பற்றி தெரியாது. அதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இறுதியில் வட இத்தாலியை சேர்ந்த ஒரு அருட்பணியாளர் அவரை தன்னோடு அழைத்து செல்கிறார். காரணம், அவர் தான் தங்கியிருந்த இல்லத்தில் அவர் உணவு சமைத்து கொடுப்பார், தோட்ட வேலைகளை பார்த்துக்கொள்ள, மற்ற வேலைகளை அவர் பார்த்து கொள்ளட்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவரை அழைத்து செல்கின்றார். அதுவரை கடவுளுடைய திட்டம் அவரிடம் வெளிப்படவில்லை. ஆனால் எப்பொழுது அந்த டொமினிக்கன் மற்றும் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த திருத்தொண்டர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் அந்த நற்செய்தியை மறையுரை ஆற்றக்கூடிய தந்தை வரவில்லையோ, அப்பொழுது அந்த வாய்ப்பு புனித அந்தோனியாருக்கு கிட்டுகிறது, அந்தோனியாருக்கு வழங்கப்படுகிறது. கடவுள் அங்கே அவரை ஒரு கருவியாக மாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அதுவரை தான் தாழ்ச்சியோடும் மன அமைதியோடும் பொறுமையோடும் இருந்த புனித அந்தோனியார் முதலாக எல்லோர் முன்னிலையும் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகின்றார். தன்னுள் தூய ஆவியார் கூடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை முதல் முறையாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அவர் அன்று ஆற்றிய மறையுரை காலத்தால் அழிக்கப்படாத, காலத்தால் எழுதப்பட்ட, காலத்தின் வரலாற்றால் எழுதப்பட்ட பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அவர் தன்னுடைய மறையுரை ஆற்றும் பொழுது அவருடைய வாயிலிருந்து தீப்பிழம்பு வழிவந்தது என்று வரலாற்று புத்தகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, அங்குதான் இறைவன் முதலாக
அவரை தன்னுடைய கருவியாக உலக மக்களுக்கு அவர் யார் என்று வெளிப்படுத்திய ஒரு தருணமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இத்தாலிய நாடு முழுவதும் அவருடைய புகழ் பரவுகிறது. எல்லா இடங்களிலும் புனித அந்தோனியார் யார் என்று மக்கள் அவரை அறிந்து அவரை காண ஓடோடி செல்கின்றார்கள். மீண்டும் பார்க்கின்றோம் 1231 ஆண்டு நாம் பார்க்கின்றோம். அந்த தவ காலத்திலே அந்த 40 நாட்களும் இடைவிடாமல் தொடர்ந்து மக்களுக்காக போதித்து கொண்டே இருக்கின்றார். நாம் நம்முடைய விவிலியத்திலே வாசிக்கின்றோம் 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எப்போது நான் கடவுளுடைய இயேசுவினுடைய உடையை தொட்டாலே குணமடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தாலோ, அதே போல அங்கு வாழ்ந்த மக்களும் நான் புனித அந்தோனியாரினுடைய உடையை தொட்டால் நான் குணமடைவேன், உடையை தொட்டால் போதும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்தோனியாரை சந்திக்க வரும் பொழுது கைகளில் பிளேடுகளும் கத்தரிக்கோளும் எடுத்துக்கொண்டு வருவார்களாம் என்று வரலாற்று புத்தகங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஒரு புனிதராக நம்முடைய அந்தோனியார் விளங்குகின்றார். 1231 ஆண்டு ஜூன் 13 நாள் தன்னுடைய 36வது வயதில் மரண படுக்கையில் கிடக்கின்றார். தன்னுடைய மரணத்தை தழுவுகின்றார். ஒரு புனிதம் விண்ணகத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகின்றது. ஆனால் அவர் இறந்து வெறும் 11 மாதங்களில் அவருக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையால் புனிதர் பட்டம் வழங்கப்படும். ஏனென்றால் அவர் ஆற்றிய பணிகள், அவர் அந்த இறை வாக்கின் மேல் கொண்டிருந்த பற்று, இறை வாக்கின் மேல் கொண்டிருந்த தாகம் அவரை மிக விரைவாக புனித நிலைக்கு உயர்த்தி சென்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த புனித அந்தோனியாரினுடைய நவநாளை சிறப்பிக்கின்ற வேளையிலே நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று பார்த்தோம் என்றால், இன்றைய நாளிலே 3 முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒன்று, தாழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னை யார் என்று வெளிப்படுத்தாது, தான் இறையிலை கற்றுள்ளேன், தான் விவிலியத்தை முழுமையாக அறிந்திருக்கிறேன் என்று எந்த ஒரு இடத்திலுமே தன்னை பெருமையாக காட்டிக்கொண்ட ஒரு புனிதராக அவர் விளங்கவில்லை. மாறாக எல்லா இடங்களிலும் தன்னை தாழ்ச்சியுள்ள ஒரு புனிதராக அவர் காட்டிக்கொண்டார். மேலும் பார்த்தோம் என்றால் தூய்மையின் அடையாளமாக நம்முடைய புனித அந்தோனியார் விளங்க. ஏனென்றால் தன்னுடைய கரங்களில் லீலி மலர்களை பிடித்தவராக, லீலி மலர்கள் தூய்மையின் அடையாளமாக விளங்குகின்றன. அந்த லீலி மலர்களை கரங்களில் ஏந்தியவராக, மற்றொரு கரங்களில் குழந்தை இயேசுவை ஏந்தியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 3ஆவதாக பார்த்தோம் என்றால் அவருடைய எளிமையான வாழ்க்கை. பிரபு குடும்பத்தில் பிறந்தாலும், ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு எளிமையாக வாழ்ந்த ஒரு அருட்தந்தையாக, ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, 36 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், 9 ஆண்டுகள் இறைப்பணி ஆற்றினாலும் உலகம் அவரை இன்றும் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றது. உலகம் இன்றும் அவரை போற்றி கொண்டு எல்லா மதத்தாரும் எல்லா இனத்தாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு புனிதராக புனித அந்தோனியார் விளங்குகின்றார். காரணம், அவர் ஆற்றிய பணி. கடவுள் அவரை தன்னுடைய கருவியாக எவ்வாறு மாற்றினாரோ, தன்னுடைய கருவியாக எப்பொழுது அவரை தேர்ந்தெடுத்தாரோ, அந்த நொடி பொழுது முதல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக, தன்னுடைய இறை பணிக்காக, மறைபரப்பு பணிக்காக அவர் ஆற்றுவதை நம்மால் காணப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்முடைய புனித அந்தோனியாரிடம் நாம் ஏறெடுப்போம். குறிப்பாக காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து தரும் அவரிடம் இந்த உலக நாட்டங்களில், உலக பாவங்களில், பல்வேறு நேரங்களில் நம்மையே நாம் தொலைத்து உள்ள ஒரு மனிதர்களாக, தம்மையே நாம் தொலைத்து போய் நம்மளுடைய ஆன்மாக்களை தொலைத்து விட்ட ஒரு மனிதர்களாக விளங்குகின்றோம். இன்றைய தினத்திலே நாம் அவரிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். புனிதர் நமக்காக இறைவனிடம் கண்டிப்பாக பரிந்து பேசுவார். இந்த உலக நாட்டங்கள், உலக பாவத்திலிருந்து நம்மையே மீட்டெடுத்து மீண்டும் நம்மை இறைவனிடம் சேர்க்கின்ற ஒரு புனிதராக விளங்குவார் என்ற கருத்தை முன்வைத்து இன்றைய தினத்தில் ஜெபிப்போம். குறிப்பாக எவ்வாறாக இறைவனையும் இறை வார்த்தையையும் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அவர் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல அந்த புனித அந்தோனியாரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும், அதற்காக புனித அந்தோனியாருடைய ஜெபத்தையும் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலில் ஜெபிப்போம். கண்டிப்பாக நம்முடைய புனிதர் நாம் கேட்ட அனைத்தையும் நமக்கு பெற்று தருவார். ஆமென்.